நீ எளிமையாக வாழ்ந்தால் ஆடம்பரமாக வாழ்கிறவர்களை பார்த்தா உனக்கு கோபம் வரும். எளிமையாக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆடம்பரமாக வாழ்கிறவங்கள பார்த்தா உனக்கு கோபம் வரும். அது ஒரு அநியாயத்தை பார்க்குற ஒரு கோபம் வரும். எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழணும். உன்னால் இயலாமை, அதாவது ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையோட நீ எளிமையாக வாழ்கிறன்னு வச்சுக்கேன், எளிமையான வீட்டில் வாழ்கிற அப்படின்னா ஆடம்பரமாக வாழ்கிறவர்களை பார்த்தால் உனக்கு பொறாமை வரும். பொறாமை வரும். அதே நேரத்தில் நீ எளிமையான வாழ்க்கை தான் சரின்னு எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழும்போது, ஆடம்பரமான வாழ்க்கை தவறு என்று நினச்சிக்கிட்டு வாழும்போது, ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்க, அதை பார்த்தா அவனுக்கு கோபம் வரும். ஒரு சமூக விரோதிகளை பார்த்தால் எப்படி கோபம் வரும்? ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறவங்க தனக்கு தேவைக்கு அதிகமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருந்து தேவைக்கு அதிகமான உணவு சாப்பிட்றாங்க. அவங்க குறைவாக உணவு கட்டுப்பாடு கிடையாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மாமிசம் சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுவாங்க, உயிர்களை கொன்று சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பெரிய வீடுகள், அங்கே வீட்டில் நிறைய வேலைக்காரங்க, இப்படி அடிமைத்தனத்தை வீட்டுக்குள்ளே புகுத்தி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு அநியாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் தேவைக்கு அதிகமாக தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறவர்கள். அப்போ ஆடம்பரமாக வாழ்கிறவர்களை பார்த்தால் அது ஒரு அநியாயமான வாழ்க்கை. அது பிறருடைய மனதில் எளிமையாக வாழ்கிறவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் அவங்க மனசுலேயும் ஆடம்பர மோகத்தை மனதில் விதைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆடம்பரம் முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஓட்டு வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த பெரிய பணக்காரங்கள்லாம் வரும்போது பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழும்போது அதை பார்த்தா மக்களுக்கு ஆசை வருது. அது ஆடம்பர மோகமாக மனதில் புகுத்தப்படுகிறது. இவங்களும் உடனே அந்த எளிமையான வாழ்க்கையை விட்டுட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க. அதனால் ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையை மோகத்தை பிறருக்கு ஊட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சமூக விரோத வாழ்க்கை தான் அந்த ஆடம்பர வாழ்க்கை என்பது. உனது தேவைக்கு தான் நீ இங்கே எதையுமே எடுத்துக்கணும். உனக்கு தேவைக்கு அதிகமாக போனால் அது மற்றவங்களுடையதுன்னு சொல்கிறல்ல. அப்போ இங்கே ஏழையாக இருக்கிறதுக்கும் நீ ஆடம்பரமாக வாழ்கிறது தான் காரணம். ஏன்னா ஏழைகளாக இருக்காங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சேர்த்து தான் நீ எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அதனால் ஆடம்பரமாக வாழக்கூடாது. ஆடம்பரமாக வாழ்கிறவர்களை பார்த்தால் கோபம் வர வேண்டும். அப்போ உனக்கு கோபம் வரணும்னா நீ எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு எளிமையாக வாழ வேண்டும். அப்பொழுது தான் உனக்கு ஆடம்பரமாக வாழ்கிற அந்த அநியாய வாழ்க்கை வாழ்கிறவர்களை பார்த்தால் உனக்கு கோபம் வரும். கோபம் என்பது ஒரு தகுதி. அந்த தகுதி உனக்கு வர வேண்டும் என்றால் நீ எளிமையாக வாழ வேண்டும். அநியாயங்களை பார்த்து கோபப்படுவது என்பது ஒருவரிடம் உள்ள ஒரு தகுதி. அந்த தகுதி உன்னிடம் கோபப்படுவதற்கான தகுதி. அநியாயங்களை பார்த்து கோபப்படுவதற்கான அந்த தகுதி என்பது எளிமையாக வாழ்கிறவர்களுக்குத்தான் வரும். எளிமையை ஏற்றுக்கொண்டு எளிமையாக வாழ்கிறவர்களுக்குத்தான் வரும்.